சமீபத்திலே அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிற விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால், இப்போதுதானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார், இப்போதுதானே வந்திருக்கிறார், இவர் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா? ஆழமான கேள்வி கேட்ட திருப்பி ஒரு கேள்வி தம்பி விஜய் அவர்கள் வருகையை பற்றி. 15 ஆண்டுகளாக அண்ணன் பிச்சை எடுத்து திரள்நிதி என்று திரட்டி அதை கூட திமுக கேள்வி பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி 4,50,000 வாக்கு 1.1 இருந்து 8.5 விழுக்காடு வாக்கை வாங்கி மேல ஏறி நிறுவனம்ங்கிற போது திடீர்னு உள்ள வந்து சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும். அது இருக்கும் தானே. என்னடா இவன் திடீர்னு ஒருத்தர் என்ட்ரி கொடுத்துட்டானே, இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. ஆனா இப்ப வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது. அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், அந்த கன்ஃபியூஷன்ல ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு, நீ நடுவாளி நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடா பாத்துக்க. கத்துறதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க.